இப்போ HONOR 200க்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அக்டோபர் மந்த் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டில் நமக்கு ஒரு சில புது ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தா அப்டேட் பண்ணிட்டு என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இந்த அக்டோபர் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணுறது ஜஸ்ட் செட்டிங்ஸ் வந்து போங்க. ஓகே, செட்டிங்ஸில் லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா சிஸ்டம் அண்ட் அப்டேட். ஸோ அதில் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட். ஸோ அதில் வந்து செக் ஃபார் அப்டேட் வந்து கொடுங்க. இந்த அப்டேட்டோட சைஸ் நமக்கு வந்து 777 MB. ஜஸ்ட் வந்து பார்த்தா டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் இருக்குது. அந்த பட்டன் செலக்ட் பண்ணி அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்து அப்டேட் பண்ணிட்டேன். ஒன் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே சாஃப்ட்வேர் அப்டேட்ஸில் போனீங்க அப்படின்னா என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு வந்து இப்போ ஸ்டேட்டஸ் பாரில் வந்து பார்த்தா ஒரு சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்டஸ் பாரில் நமக்கு வந்து பாருங்கள் அந்த ஐக்கனோட சைஸ் எல்லாமே நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நம்ம செட்டிங்ஸ் போயிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ், அதில் உங்களுக்கு வந்து பார்த்தா ஃபாண்ட் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபாண்ட் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்டோட சைஸ் நமக்கு இருக்கும். ஸோ முதல்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ், அதுக்கப்புறம் அந்த போல்டில் வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஐக்கானே நமக்கு மேலே வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள், இங்கே மேலே வந்து பாருங்கள் நம்ம டாப் பார் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம ஃபாண்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா மேலே ஸ்டேட்டஸ் போர்டு ஐக்கானும் பெருசாகும். இப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள் ஃபாண்டோட சைஸ் வந்து நம்ம ரொம்பவே சின்ன பண்ணிட்டோம். இப்போ ஃபாண்டோட சைஸ் வந்து சின்னது பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் நமக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் பார் வந்து பாருங்கள் இன்னும் நமக்கு அந்த சைஸ் வந்து சின்னதாகல. அதே மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த புது அப்டேட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் பாரில் இருக்க அந்த பேட்டரி இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் இந்த ஜியோ நெட்வொர்க்கு, மொபைலோட டவர் சிம்பிள் காட்டுறது எல்லாமே நமக்கு வந்து பெருசு பண்ணிட்டாங்க. டிஃபால்ட்டாக நம்ம செட் ஆயிடுச்சு. இதை உங்களால் வந்து இப்போ ஸ்மால் சைஸ் வந்து மாற்றவே முடியாது. ஸோ அந்த மாதிரி அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே நோட்டிஃபிகேஷன் பார் வந்து பாருங்கள் ஸ்மால் சைஸ்லாம் பார்க்க நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் நமக்கு சின்னது பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கலாம். வேணுன்றவங்க பெருசு பண்ணியிருக்கட்டும், வேணான்றவங்களுக்கு வந்து இப்போ ஸ்மால் சைஸ் வச்சிருக்கமா கொடுத்துருக்கலாம். பட் அந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ டிஃபால்ட்டாக இப்போ வந்து பெருசு பண்ணிட்டாங்க. எனக்கு பர்சனலாக இந்த அப்டேட் வந்து பிடிக்கல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சர்க்கிள் டு சர்ச். ஸோ எல்லா டிவைஸ்லையும் இப்போ ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு HONORக்கும் அந்த ஃபீச்சர் வந்துருச்சு. ஜஸ்ட் இதுக்கு வந்து பார்த்து நேவிகேஷன் பாரில் போய் அந்த எனேபிள் பண்ணணும். ஓகே, செட்டிங்ஸில் வந்து பார்த்து கெஸ்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அதில் உங்களுக்கு வந்து சிஸ்டம் அண்ட் நேவிகேஷன். சிஸ்டம் நேவிகேஷன் ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஒன்று நமக்கு வந்து கெஸ்டர்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 3 கீ நேவிகேஷன். கீழே வந்து பாருங்கள் சர்க்கிள் டு சர்ச்னு இருக்குது. ஜஸ்ட் எனேபிள் வந்து பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கூகுளோட சர்க்கிள் டு சர்ச் வந்து வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஏரியா வேணுமோ அந்த ஏரியா மார்க் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு சர்ச் ஆகும். ஸோ நம்ம கூகுள் லென்ஸ் மாதிரி ஒர்க் ஆகுது. ஓகே, 3 கீ பட்டனுக்கு பதிலாக வந்து கெஸ்டர்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா கெஸ்டர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நேவிகேஷன் பார்னு இருக்கும். இது நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நேவிகேஷன் பார் வந்துடும். அதுக்கப்புறம் சிஸ்டமோட நேவிகேஷன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சர்க்கிள் டு சர்ச் ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பட்டன்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். இதை நீங்கள் கெஸ்டர்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த நேவிகேஷன் பார் வந்து எனேபிள் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த ஃபீச்சர் வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஆப் டியூன். ஸோ ஆப் டியூன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோன் ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செட்டிங்ஸ் வந்து போகலாம். செட்டிங்ஸில் ஆப் டியூன். இந்த ஆப் டியூனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெலகிராம், வாட்ஸ்அப், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட், அதுக்கப்புறம் WPS ஆஃபீஸ் ரெண்டுமே நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்க்கும் நமக்கு வந்து ஆப் டியூன் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் டிவைஸில் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபேவரட்டான ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் டியூனில் வந்து இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு 3 ரெசல்யூஷன் லெவல் 480p, 720p, 108p ஆர் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஷன் வந்து போகலாம். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஷன் போகிறதுக்கு செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா ஆக்சசிபிலிட்டி ஃபீச்சர். ஸோ அதில் உங்களுக்கு வந்து இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பாருங்கள் வீடியோ குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 720p, 1080p, 480p வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ 1080p செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன் செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஓகே, இங்கே நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு வந்து 1080pயில் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து ஆகும். நெக்ஸ்ட் பவர் கன்சம்ஷன். ஃபிக்ஸ்டு இஷ்யூ அண்ட் அப்நார்மல் பவர் கன்சியூமேஷன் இன் சம் ஸ்கினரியோஸ். ஸோ ஒரு சில இடத்துல நமக்கு வந்து பவர் கன்சியூமேஷன் வந்து இருக்கும். அந்த இடத்த வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. தென் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இம்ப்ரூவ்ஸ் த சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி டு மேக் யுவர் டிவைஸ் ரன் மோர் ஸ்டேபிளி. ஓகே, எல்லா அப்டேட் வரும்போது நமக்கு இப்படியே சொல்லுவாங்க. ஒன்ஸ் அப்டேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்களால் பேட்டரி லைஃப் நல்லா டிஃபரன்ஸ் வந்து பார்க்க முடியும். இன்னும் கூட வந்து டிவைஸ் ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே இந்த பேட்டரியோட சார்ஜிங் டெஸ்ட் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த மாதிரி அப்டேட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா HONOR 200க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு இந்த சேஞ்சஸ் அண்ட் புது ஃபீச்சர்ஸ் நமக்கு இந்த HONOR 200க்கு வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் ஓகே. பட் அந்த ஸ்டேட்டஸ் பாருக்கு அந்த ஐக்கானோட சைஸ் நமக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் அந்த ஃபீச்சர் கொடுத்து நல்ல விஷயம் தான். ஒரு சில பேருக்கு நல்லா பெருசாக தெரிஞ்சால் நல்லா தான் இருக்கும். பட் நமக்கு அது கஸ்டமைஸ் பண்ணுறவங்க ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கலாம். பட் அது இங்கே இல்லை. அது கொஞ்சம் பர்சனலாக பிடிக்கல. ஸோ மற்றபடி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஓகே. நீங்களும் HONOR 200
வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த அப்டேட் வந்து செக் பண்ணி பாருங்க. நேற்று நம்ம HONOR 2 அன்பாக்சிங் வீடியோ வந்து போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்படி சீக்கிரமே இந்த பேட்டரியோட சார்ஜிங் டெஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன், நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபீச்சர்ஸ்க்கான வீடியோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இந்த டிவைஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற கிளப் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.